ஸ்டாண்டிங் பிஃபோர் தாஜ் ஹோட்டல் மும்பை. மும்பையில் இருக்கிற தாஜ் ஹோட்டலுக்கு நேராக நின்று கொண்டிருக்கிறேன். 14 வருடங்களுக்கு முன்பாக 2008ஆம் வருஷம் 26/11 நவம்பர் 26ஆம் தேதி நடந்த காரியம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுல்ல? ஆமா, மும்பையில் டெரர் அட்டாக் நடந்துச்சு. சில எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து இங்க துப்பாக்கியோடு மும்பை பட்டணத்தினுடைய பல பகுதிகளிலே அவர்கள் மக்களை கொன்று குவித்தார்கள். ஆனால் எனக்கு பின்பாக இருக்கிற இந்த தாஜ் ஹோட்டல்ல சில முகம் தெரியாதவர்கள் ஹீரோக்களாக மாறிவிட்டார்கள். அவர்கள் சிலரை நான் சொல்லுகிறேன், நல்ல கவனிங்க. 24 வயதான ஒரு யங் பேங்க்வெட் மேனேஜர், அந்த பெண்ணுடைய பெயர் மல்லிகா ஜகத். அவர்களுக்கு செகண்ட் ஃப்ளோர்ல பேங்க்வெட் இன்சார்ஜ். அங்கே சில கெஸ்ட் அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். 9:30 மணி, திடீர் என்று சொல்லி துப்பாக்கி சூடு. வெளியே ஏதோ பட்டாசு வெடிக்கிறாங்க நினைச்சா, ஆனா அதுக்கு பிறகுதான் தெரிகிறது அது ஒரு டெரர் அட்டாக். நடந்தது என்ன? அன்பானதுடைய பிள்ளைகளே, இந்த இளம் பெண் மிக புத்திசாலித்தனமாய் நடந்து தன்னுடைய கெஸ்ட்டை காப்பாற்றணுன்றதுக்காக அவங்களை எல்லாம் டேபிளுக்கு கீழே போக வச்சுட்டு அந்த எம்ப்ளாயிஸ் அவர்களை சுற்றி நிற்க வைத்தாள். ஆனால் அவங்களுடைய ஃப்ளோருக்கு வருகிறார்கள் தீவிரவாதிகள் என்பதை அறிந்த உடனேயே she did something very intelligent. She opened the windows and let them to come out. ஜன்னலை திறந்து வெளியே கொண்டு வந்த போது ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து அவங்க வாகனத்தில் அந்த கெஸ்ட் எல்லாரையும் செக்யூரா அவங்களை எல்லாம் காப்பாற்றினாங்க. இந்த இளம் பெண் எவ்வளவு ஞானமாக அநேகருடைய ஜீவனை காப்பாற்றினால் தெரியுங்களா? அதே மாதிரி இன்னொரு பயங்கரமான சாட்சி, அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரம்பீர் சிங் கங். அவர் தான் இந்த தாஜ் மும்பையுடைய ஜெனரல் மேனேஜர். அவர் வேற இடத்துல இருந்தார். அவருடைய மனைவியும் 2 குழந்தைகளும் 6வது சூட்ல அவங்க வீடு இங்கதான் தங்கி இருப்பாங்க. ஆனால் 6வது ஃப்ளோரை ஃபுல்லா தீக்கிரையாக்கி விட்டார்கள். அப்பொழுது இவர் போய் தன்னுடைய பிள்ளைகளை எப்படியாவது பார்க்கலாம், மனைவி கிட்ட ரீச் பண்ணலான்னு பார்க்கிறார், போக முடியவில்லை. அவர் தான் இங்க இருக்கிற ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் கிட்டத்தட்ட 1500 பேரை அந்த நாளிலே இந்த ஹோட்டல்ல இருந்து பத்திரமா வெளியே கொண்டு வந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஜெனரல் மேனேஜர் கரம்பீர் சிங். ஆனால் அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் அந்த தீக்கிரையாக்கப்பட்டார்கள். அடுத்த நாள் மத்தியானம் அவங்க அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொல்ற, அப்பா என் மனைவியும் என் பிள்ளைகளை இறந்து விட்டார்கள். அதுக்கு அவங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு? சன், டூ யுவர் டியூட்டி. அவர் ஒரு மிலிட்டரி ஆபீசர். அவர் சொன்னாரு, மகனே உன் வேலையை செய். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த பூமியிலே நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படி பிதாவால அனுப்பப்பட்டார். பிதா என்ன செஞ்சாரு? தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்து நம்மை பாதுகாத்தார். வியாதியிலிருந்து, விபத்துக்களிலிருந்து, பயங்கரமான பாதாளத்திலிருந்து, நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த குமாரனை பலியாக கொடுத்தார். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தன் மகனையே நமக்காக கொடுத்தவர் நமக்காக யாவையும் கொடுப்பார். What is that you have been praying for? The Father has given his own son Jesus for you. உங்களுக்கு குழந்தையை கொடுக்க மாட்டாரா? வேலையை கொடுக்க மாட்டாரா? பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? இன்றைக்கு செய்வார். இந்த நாள்ல இந்த தாஜ் ஹோட்டலுக்கு முன்பாக நின்று சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்க நிச்சயமாக இந்த வருடம் முடிவதற்குள்ளே ஒரு அற்புதத்தை காண்பீர்கள். எப்படி இந்த தாஜ் ஹோட்டலை ரிப்பேர் பண்ணி இன்னைக்கு மறுபடியும் நிக்க வச்சுட்டாங்களோ, அதே மாதிரி உங்களையும் கர்த்தர் சரி செய்து உங்களை மகிமையாய் நிற்க வைப்பார். God bless you. Have a wonderful day.